வரமிளகாய் எல்லாத்தையும் வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து சட்னி அரைச்சி இட்லி தோசைக்கு சுவையான சௌச்சோ சட்னி ரெடி. இப்போ வதக்கிட்டேன். இப்போ வந்து ஆறின பிறகு மிக்சியில் அடிச்சுட்டு பவுலில் எடுத்து காட்டேன். அதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து நம்ம வச்சா தொட்டு சாப்பிட சுவையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். சௌச்சோ சட்னி அரைச்சி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு தாளிப்பு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து எடுத்திருக்கேன். சௌச்சோ வந்து நீர்க்காய், இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயில் காலத்தில் இந்த மாதிரி சட்னிலாம் செஞ்சு சாப்பிட்டா உடம்பு நல்லாயிருக்கும். ஹெல்த்தியாக இது இல்லை, உடம்பு வெயிட் இல்லாமல் இருக்கும். இதை வந்து செஞ்சு பாருங்கள். போகிறதுக்கு இந்த குழந்தைங்க வந்து சௌச்சோவை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு யூஸ் பண்ண வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.